ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் எந்த இடத்துல உட்கார்ந்து இந்த வேளையில் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும், ಪ್ರಿಯವಾದವರೇ, ನೀವು ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೂತುಕೊಂಡು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತಿದ್ದರೂ ஆமென். உங்கள் மத்தியிலே 3வது ஒரு நபர் உங்கள் உங்கள் மத்தியிலே உட்கார்ந்திருப்பார். ಮೂರನೇದಾದಂತ ಒಂದು ಮನುಷ್ಯನು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಕೂತುಕೊಂಡಿರುತ್ತಾನೆ. ஆமென். நம்ம மத்தியில ஒன்று நீங்க உட்கார்ந்திருக்கிறீங்க. ಒಂದು ನೀವು ಕೂತುಕೊಂಡಿರುತ್ತೀರಾ, 2வது இங்க நான் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிட்டு ಎರಡನೇದಾಗಿ இருக்கிறேன். ನಾನು ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஆமென். 3வது நம்ம மத்தியில 3வது ஒரு நபர் இருப்பார். ஹல்லேலூயா. ಮೂರನೇದಾಗಿ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಇರುತ್ತಾರೆ. ஆமென். நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆவியானவர் நம்ம மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறார். ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣದೇ ಇರುವಂತಹ ಆತ್ಮನಾದು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಂಚಾರ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. பலவீனங்களை நீக்குகிறவர் அவர்தான். ಬಲಹೀನಗಳು ನೀಗಿಸುವವನು ಆತನೇ. ஆமென். நம்முடைய வியாதியை நீக்கிறவர் அவர்தான். ನಮ್ಮ ರೋಗವನ್ನು ನೀಗಿಸುವವನು ಆತನೇ. நம்முடைய துக்கங்களை மாற்றுகிறவர் அவர்தான். ದುಃಖವನ್ನು ಬದಲಾಯಿಸುವವನು ಆತನೇ. மனுஷனால் முடியாதவைகள் தேவனால் முடியும்படிக்கு தேவனால் ஆகும்படிக்கு ஆண்டவர் நம்ம மத்தியில வந்திருக்கிறார். ಮನುಷ್ಯನಿಂದ ಆಗದೇ ಇರುವಂತಹ ಕಾರ್ಯವು ದೇವರಿಂದ ಸಾಧ್ಯವಾಗುವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. ஆமென். நம் மத்தியில் இருக்கிறதான நம்முடைய கண்களுக்கு தெரியாத நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறதான அந்த ஆவியானவரை நாம் ஒரு விசை துதிப்போமாக. ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಮಗೆ ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣದೇ ಇರುವಂತ ಸಂಚಾರ ಮಾಡುತ್ತಿರುವಂತ ಆತ್ಮನಾದವನನ್ನು ನಾವು ಒಂದು ನಿಮಿಷ ನಾವು ಸ್ತುತಿಸೋಣ. ஆமென். அவர் நம் மத்தியில உயர்த்தப்படட்டும். ಆತನ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೆಚ್ಚಿಸಲ್ಪಡಲಿ. ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். ದೇವರ ನಾಮವಾದದ್ದು ஹல்லேலூயா. ಹೆಚ್ಚಿಸಲ್ಪಡಲಿ. அவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிற இடத்திற்கு அவர் கடந்து வருகிறார். ಅವರನ್ನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುವಂತ ಸ್ಥಳಕ್ಕೆ ಅವರು ದಾಟಿ ಬರುತ್ತಾರೆ. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ಸ್ತೋತ್ರ ಬಲಿ ಸಮರ್ಪಿಸುವವನು ನನ್ನನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುತ್ತಾನೆ. என்னை மகிமைப்படுத்துகிறவனை நானும் மகிமைப்படுத்துவேன். ನನ್ನನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುವವನನ್ನು ನಾನು ಮಹಿಮೆಪಡಿಸುವೆನು. இந்த வேளையில ஆண்டவருடைய மகிமை நம்ம மத்தியில இறங்கி வரட்டும். ಈ ವೇಳೆಯಲ್ಲಿ ದೇವರ ಮಹಿಮೆ ಆದದ್ದು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇಳಿದು ಬರಲಿ. ஒரு நிமிடம் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ಒಂದು ನಿಮಿಷ ಮಾತ್ರ ನಾವು ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாதபடிக்கு, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಲಿಕ್ಕೆ ಆಗದೇ ಇರುವ ರೀತಿಯಲ್ಲಿ, ஆண்டவரோடு நெருங்க முடியாதபடிக்கு, ದೇವರ ಹತ್ತಿರಕ್ಕೆ ಬರದೇ ಇರುವುದಕ್ಕಾಗಿ, தடை செய்கிறதான எல்லா வல்லமைகளையும் ஆண்டவர் இந்த காலை வேளையில நீக்கட்டும். ತಡೆ ಮಾಡುವಂತ ಎಲ್ಲ ಶಕ್ತಿಗಳನ್ನು ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ನಿರ್ಮೂಲ ಮಾಡಿ. ஒரு நிமிடம் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ಒಂದು ನಿಮಿಷ ನಾವು ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. நாம் இருக்கிற இடம் ஆவியானவருடைய சமூகமாய் மாறட்டும். ನಾವಿರುವಂತ ಸ್ಥಳ ಆತ್ಮನಾದವನ ಸಮೂಹವಾಗಿ ಮಾರ್ಪಡಲಿ. நம்மை சுற்றிலும் ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய அக்னி எரியட்டும். ನಮ್ಮ ಸುತ್ತಲ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ஒரு விசை கூட நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ನಿಮಿಷವಾದ ನಾವು ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. நம்முடைய கண்களுக்கு தெரியாத ஆவியானவர் நம்ம மத்தியில உலாவட்டும். ಕಣ್ಣುಗಳಿಗೆ ಕಾಣದೇ ಇರುವಂತ ಆತ್ಮನಾದ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಂಚಾರ ಮಾಡಲಿ. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.